Hello everyone. இன்னைக்கு chapter 6 trigonometry ல exercise 6.4 ல நம்ம second question பார்க்க போறோம். Same question குள்ள போறதுக்கு முன்னாடி இது height and distance related ஆன question தான். Angle of elevation and depression ரெண்டுமே இருக்கு. இது actually இது 4 or 5 mark question. ஓகேவா? சேம் இந்த கான்செப்டும் இங்க இம்பார்ட்டன்ட் தான். கான்செப்ட் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இங்க. Then question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா a man is standing on the deck of a ship அப்படின்னு சொல்லியிருக்காங்க. deck of the shipனா இந்த இடம் தான் deck of the ship. இங்க வந்துட்டு எனக்கு ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா விசிபிலிட்டி இருக்கணும்ன்றதுக்காக நான் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. இதுதான் மேன். ஓகேவா? மேபி இது அவரோட ஐசைட். இதுதான் அவரோட ஐசைட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? which is 40 meter above water level. இதுதான் வாட்டர் லெவலு. அந்த வாட்டர் லெவலுக்கும் அவருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 40 meter distance. ஓகேவா? He observes the angle of elevation of the top of the hill is 60 degree and the angle of depression of the base of the hill is 30 degree. அதாவது அவர் இங்க இருந்து டாப் ஆஃப் தி ஹில்ல பார்க்கும்போது angle of elevation வந்துட்டு 60 degree. இதே அதே பாயிண்ட்ல இருந்து அவர் பேஸ் ஆஃப் த ஹில்ல பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்துட்டு 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹில் ஃப்ரம் தி ஷிப் அண்ட் தி ஹைட் ஆஃப் த ஹில். அதாவது ஷிப்புக்கும் ஹில்லுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹில்லோட ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. தென் கிவன்ல வந்துட்டு கிவன் லெட் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி மேன் அபவ் வாட்டர் லெவல் வந்துட்டு 40 மீட்டர். தென் நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹில் ஃப்ரம் த ஷிப் இஸ் ஈக்குவல் டு பிசின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்க வேல்யூ தெரியாதனால எக்ஸ் மீட்டர். தென் ஹைட் ஆஃப் தி ஹில் இஸ் ஈக்குவல் டு சிடின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நிறைய பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏ பி டி இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இங்க எனக்கு வந்துட்டு அட்ஜசன்ட் வேல்யூவும் இருக்கு, ஆப்போசிட் வேல்யூவும் இருக்கு. ஓகேவா? அப்ப நான் என்ன trigonometric ratio இங்க யூஸ் பண்ணுவேன்? tan. அப்போ tan இங்க என்ன டிகிரி நம்ம யூஸ் பண்ண போறோம்? 30 டிகிரி. So tan 30 degree is equal to opposite by adjacent. Opposite value எனக்கு என்ன? AB divided by BD. ஓகேவா? AB ஓட வேல்யூ என்ன? 40 divided by X. BD ஓட வேல்யூ வந்து X. இப்போ எனக்கு tan 30 ஓட வேல்யூ தெரியும். என்ன அப்படின்னா 1 by root 3. 1 by root 3 is equal to 40 by x. இங்க ரூட்டுக்கும் நமக்கு வேல்யூ தெரியுமா? அப்ப நான் அதை வந்துட்டு 1.732 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? அப்ப நான் அதையும் மாத்தி எழுதிக்கலாம்ல. 1 divided by 1.732 is equal to 40 by x. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா x is equal to 40 into 1.732 அப்படின்னு கிடைக்கும். அதாவது x into 1 வந்துட்டு x தான். தென் 40 into 1.732 அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க x is equal to மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 69.28 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கிடைச்சிரும்? x ஓட வேல்யூ கிடைச்சிரும். அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹில் ஃப்ரம் த ஷிப் இஸ் 69.28 மீட்டர். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட்டை கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போறோம். ஏசிஇ. ஏசி இதை வந்து நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். இங்க எதுவும் ரெப்ரசென்ட் பண்ணல, அதனால நானும் இங்க ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஏசிஇ. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். இங்க நம்மளோட ஹைட் வந்துட்டு நமக்கு இங்க தெரியாது. பட் இந்த ஹைட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஒரிஜினல் ஹைட் கிடைக்கும். அதாவது இங்க பாருங்க சிடி ஓடது வந்துட்டு ஹெச். எனக்கு இங்க ஹைட் என்னவா இருக்கும் தெரியுமா? ஆக்சுவலா அது 40ன்னு இது வரைக்கும் 40ன்னு எனக்கு தெரியும். இந்த சைடு 40 தான் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் 40ன்னு எனக்கு தெரியுமா? அப்ப இதுதான் எனக்கு தெரியாது. அப்ப இது ஹெச் மைனஸ் 40 இதுதான் என்னோட டோட்டல் ஹைட் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ எனக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மேல வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்கும்? அதாவது இந்த பிளேஸ் வந்துட்டு எனக்கு ஹெச் மைனஸ் 40 இருக்கும்.
உங்களுக்கு புரியுதா? ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி 40, இது மட்டும்தான் எனக்கு தெரியாது. அப்ப ஹெச், அப்ப நான் இது வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், ஹெச் மைனஸ் 40 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேயும் எனக்கு வந்துட்டு என்ன வேல்யூஸ்லாம் இருக்கு, நான் ஏ சி இ கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு ஆப்போசிட், இது ஆப்போசிட் வேல்யூ, எனக்கு அட்ஜசன்ட் வேல்யூ சேம் 69.28 தான். அப்போ tan இங்க என்ன டிகிரி, 60 டிகிரி. tan 60 degree is equal to opposite by adjacent is equal to என்னோட opposite என்ன, CE divided by adjacent வந்துட்டு AE is equal to என்னோட CE ஓட வேல்யூ வந்து H minus 40 divided by எனக்கு இந்த வேல்யூ இருக்கா 69.28 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா tan 60க்கு ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா √3, அந்த √3க்கும் வேல்யூ நமக்கு தெரியும் 1.732. அப்ப நான் டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். 1.732 is equal to H minus 40 divided by 69.28 அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்கேயும் என்ன பண்றேன், கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது எனக்கு இங்க டிவைடட் பை 1 இருக்கும். அப்ப இது 1 into H minus 40 வந்து H minus 40 is equal to 69.28 into 1.732 கிடைக்கும். அப்போ நம்ம இங்க வந்து H minus 40, அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 119.99 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நான் H இந்த சைடு வச்சுட்டு 40 அந்த சைடு கொண்டு போகும்போது எனக்கு பிளஸ் 40 மாறும். அப்ப எனக்கு இங்க H என்ன கிடைக்கும் அப்படின்னா 159.99 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட ஹைட் வந்து இங்க கிடைச்சிரும். ஹைட் வந்து இங்க கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஹைட் ஆஃப் தி ஹில் இஸ், நான் அப்ராக்சிமேட்டா நான் கரெக்ட் வேல்யூ எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு இது வந்துட்டு ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டா இட் இஸ் ஈக்குவல், இது என்ன அப்படின்னா 160 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தென் என்னோட ஹெச்சையும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம். இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும்ல. ஹைட் ஆஃப் த ஹில்ல வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லிடணும், சிடின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதை சேம் ப்ரீவியஸ் இதையும் வந்துட்டு எக்ஸை நம்ம பிடின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ குயிக் சம்மரி பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேன் வந்துட்டு டெக்ல நிக்கிறாரு, இதுதான் அவரோட ஐசைட்டு. தென் அவருக்கும் அந்த வாட்டர் லெவலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு 40 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ஐசைட்ல இருந்து டாப் ஆஃப் தி ஹில்ல பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி, தென் பேஸ் ஆஃப் த ஹில்ல பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷிப்புக்கும் ஹில்லுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த ஹில்லோட ஹைட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கிவன் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். Let AB is equal to height of the man above water level is equal to 40 meter. To find நான் வந்து டிஸ்டன்ஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு வேல்யூ தெரியாததுனால இது எக்ஸ்னும் இதை ஹெச்னும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ டயக்ராமை வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸை கண்டுபிடிச்சாதான் என்னால ஹெச்சை கண்டுபிடிக்க முடியும். அப்ப எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏபிடி ட்ரையாங்கிள், அதாவது ரைட் ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்க அட்ஜசன்ட் வேல்யூ இருக்கு, ஆப்போசிட் வேல்யூ இருக்கு அப்படிங்கும் போது நான் tan தான் யூஸ் பண்ணுவேன். இங்க 30 டிகிரியா, அப்ப tan 30 டிகிரி is equal to opposite by adjacent is equal to AB divided by BD is equal to அதோட வேல்யூ என்ன 40 by x, 40 by x அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப எனக்கு tan 30 ஓட வேல்யூ இருக்கு, அதை நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் 1/√3 சொல்லிட்டு. அப்ப இட் இஸ் ஈக்குவல் டு 40 by x. கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் √3 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் என்னன்னா 1.732 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா x இஸ் ஈக்குவல் டு 40, அதாவது x இன்டு 1 வந்துட்டு x தான். அப்போ இது வந்துட்டு 40 இன்டு 1.732. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து 69.28 மீட்டர் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப் இஸ் 69.28 மீட்டர். எனக்கு வந்துட்டு ஏன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஹைட்டை கண்டுபிடிக்க போறேன். ஹைட் கண்டுபிடிக்கிற போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். எனக்கு இது ஃபுல்லாமே சிடி வந்து ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கோமா, அது ஃபுல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி சேம் இந்த லெவல் வரைக்கும் அப்ப இதுவும் 40 தானே இருக்கும். ஆமா தானே, இந்த சைடு 40னா அப்ப இந்த சைடு 40 தானே இருக்கும். அப்ப நான் இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்ல. அப்ப நான் இது ஹெச்ன்னு வச்சுக்கிட்டு -40 பண்ணலாமா, இதை நான் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன். இதை கண்டுபிடிச்சிட்டு இதை மைனஸ் பண்ணிக்கிறேன்.
அப்போ இது வந்து h மைனஸ் 40 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ இதுதான் என்னோட ஆப்போசிட். இப்ப நான் இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்றேன். ACE இங்க E இல்லாதனால நான் எழுதிக்கிறேன். ACE இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதனோட ஆப்போசிட் adjacent வந்துட்டு இங்கேயும் சேம் 69.28 தான். அப்போ tan 60 degree is equal to opposite by adjacent is equal to CE by AE. என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். h minus 40 divided by 69.28 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகும் அப்படின்னா tan 60 டிகிரியோட வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்னா √3 √3யோட வேல்யூ வந்து 1.732 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into h minus 40 வந்துட்டு h minus 40 அப்போ 69.28 into 1.732 அப்படின்னு எனக்கு இங்க மல்டிப்ளை பண்ற வேல்யூஸ் இருக்கும். அப்போ h minus 40 இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 119.99 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்ப இந்த மைனஸ் 40 நான் வந்து ரைட் சைட் கொண்டு வரேன். அப்போ பிளஸ் 40 ஆயிடும். இதை நான் இது கூட ஆட் பண்ணும்போது எனக்கு ஹெச் வேல்யூ வந்துட்டு 159.99 மீட்டர் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்ப நான் அப்ராக்சிமேட்டா என்னோட ஹைட் ஆஃப் தி ஹில் வந்து 160 மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். லாஸ்ட்ல மீட்டரை வந்து மறக்காம எழுதிக்கோங்க. இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? சிடினும் பண்ணலாம், ஏன்னா ஹைட் ஆஃப் தி ஹில் இஸ் 160 மீட்டர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தென் ஹைட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.